Why Kyra 5X? It's not just numbers, it's more than that. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் செந்தில்குமார். நான் வந்து கைராவோட சேல்ஸ் ஹெட்டா இருக்கேன். இன்னைக்கு நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற வண்டியை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்திருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். ஆனா இன்னைக்கு கைரா மிஷின்ல இந்த புது மாடலான மிஷினை பத்தி, இது ஏன் இந்த மிஷின் இப்ப இந்த மார்க்கெட்டுக்கு இது எப்படி சூட் ஆகும், எதனால நம்ம இந்த மிஷினை இங்க லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைரா 5X. இந்த 5Xன்றது என்ன? முதல் எக்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னா பாத்தீங்கன்னா விலைய. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விலைய வந்து இந்த மிஷின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு 28, 29 அந்த ரேஞ்சில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய இந்த மிஷின். ஆனா இந்த மிஷினோட இப்போதைக்கு நம்ம கொடுக்குற விலையை வந்து எந்த கம்பெனியாலும் அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்க முடியாது. மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா மற்ற மிஷினை வந்து சேலஞ்ச் பண்ணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இதுல வந்து 2.2 மீட்டர் அந்த சீவ் கேஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ரெயின் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது இல்லாம ஸ்பீடும் ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு விவசாயி கிட்ட ஆந்திரா ஃபீல்ட்லாம் நம்ம ஓட்டோம்னா கண்டிப்பா இந்த மிஷின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இதை தான் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் நம்ம அம்ச மிஷின்ல இருக்கிற ஏரியால இருந்து அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கேயே நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 5X வந்து பர்ஃபார்மன்ஸ்ல சேலஞ்ச் பண்றதும் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்றதுனால இது 2வது எக்ஸா குறிக்குது. மூணாவதா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மத்த மிஷினை காட்டிலும் இது வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தரத்தை வந்து நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா எங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மிஷின் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஃபீல்ட்ல எல்லாத்த விட இது வந்து ரொம்ப தரமா இது போய் அமையணும் அப்படின்றதுனால தரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த குவாலிட்டியை ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வண்டியோட வெயிட் தான் இருக்கிறதுலே அதிகம். நீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற மிஷின்ல இந்த ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கிற மிஷினோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளோட மிஷின் வந்து 4 டன்னுக்கு மேலதான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த 3வது எக்ஸ். இந்த குவாலிட்டி அப்படின்றதுல சேலஞ்ச் பண்றது மற்ற காம்படிட்டர் மிஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 4வது எக்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னா, இந்தியாவிலேயே முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கலர்ல ஹார்வெஸ்டர் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ இந்த மயில் கலர் வந்து ஒரு ராசியா அமையும் அப்படின்றதுனால மிஷினோட சேர்த்து 4வதா வந்து ஒரு லக் அப்படின்ற அந்த எக்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அதான் 4வது எக்ஸா இது குறிக்குது. இது இந்த கலருக்காக வந்து எக்ஸ்ட்ராவே வந்து இந்த காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த கலர் வந்து விவசாயிக்கு போய் ஒரு லக்கா அமையணும், ராசியா அமையணும் அப்படின்றதுனால இந்த டோருக்கு வந்து டபுள் கலர் கொடுத்துரும். பைக் வாங்க போறோம், அந்த பைக் வாங்கணும்னா கூட நம்ம வந்து உள்ள போனா ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் ஒரு 5வது வச்சிருப்பாங்க. ஆனா அறுவடை பண்ற மிஷின்ல கலர் ஆப்ஷன்ன்றது இன்னைக்கு சுத்தமா போயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கலர் அதை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு சிகப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனி சிகப்பு மிஷின் தான் வச்சிருக்காங்க. அப்ப கலர் ஆப்ஷன் இல்லை. அப்ப இதுல எது நல்ல குவாலிட்டி மிஷின், எது குவாலிட்டி இல்லாத மிஷின் அப்படின்றது சுத்தமா வந்து வாங்குற கஸ்டமருக்குமே வந்து ஒரு குழப்பமா தான் இருக்கு. இந்த எக்ஸா கொடுக்கணும். அது இந்தியாவிலே முறையா இந்த கலர் வந்து இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் இது மற்ற கம்பெனியோட இது மாறுபட்டு இருக்கிறதுனால இது 4வது எக்ஸா பிடிக்குது. 5வதா பாத்தீங்கன்னா இத்தனை எக்ஸ் 4 எக்ஸ் இருந்துன்னா கண்டிப்பா இந்த growth, அதாவது வந்து ரொம்ப விலை கம்மியில இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட லக்கையும் கொடுக்கும், குவாலிட்டியும் கொடுக்கும், பிரைஸும் கம்மி அப்படின்ற பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்றது மொத்த ரிசல்ட்டையும் கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட growth, அதாவது இந்த மிஷின் வாங்கினா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கையோட இது வந்து 5வது எக்ஸ் அப்படின்றதுதான் அந்த growth வளர்ச்சி அப்படின்றதுனா இந்த எக்ஸே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். சோ இதுதான் அந்த குறிய வந்து கொடுக்குது. எத்தனையோ மிஷின் வாங்கியிருப்பீங்க, அதை விட இது நீங்க வாங்கிருந்தீங்கன்னா அந்த வளர்ச்சியை வந்து கண்டிப்பா நீங்க வந்து டிஃபரன்ஸா பார்க்கலாம். நீங்க எந்த மிஷின் வாங்கினாலும் சரி, எந்த மிஷின் வாங்கணும்னு என்ன இருந்தாலும் சரி, ஒரு தடவை வந்து நீங்க 5X பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 5X நீங்க வாங்காம போக மாட்டீங்க.